மனிதர்கள் இதுவரை பயணித்திராத நிலவின் பின்பகுதிக்கு எட்டிய ஆர்டமிஸ் 2 குழுவினர் 10 நாள் நிலவு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பினர். கடல் பகுதியில் இறங்கிய வீரர்கள் படகு மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கடந்த 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு மனிதர்கள் அடங்கிய ஆர்டமிஸ் 2 குழுவை நிலவை நோக்கி கடந்த 1ஆம் தேதி அனுப்பியது. ரீட், விக்டர், ஜெர்மி மற்றும் கிறிஸ்டினா என்ற வீராங்கனை உட்பட 4 பேர்களை கொண்ட இக்குழு இதுவரை மனிதர்கள் செல்லாத தூரத்தை எட்டியது. அதாவது கடந்த 6ஆம் தேதி பூமியிலிருந்து 4,06,771 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நிலவின் மறுபக்கத்திற்கு ஆர்டமிஸ் குழு சென்றது. நிலவின் மறுபக்கத்தை கடக்கும் போது சுமார் 40 நிமிடங்கள் பூமிக்கும் விண்கலத்திற்கும் இடையிலான தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இது விண்வெளி பயணத்தின் மிகவும் சவாலாக கருதப்பட்டது. மீண்டும் தொடர்பு கிடைத்ததும் உற்சாகம் அடைந்ததாக தங்கள் அனுபவத்தை குழுவினர் பகிர்ந்து கொண்டனர். மேலும் நிலவின் மறுபக்கத்தை அதாவது பின்புறத்தை கடந்தபோது நிலவின் மேற்பரப்பில் விண்கற்கள் மோதுவதால் ஏற்படும் ஒளி பிழம்புகளை விண்வெளி வீரர்கள் கண்டு வியந்தனர். And that little crescent that you see is Earth, over 252,000 miles away. Houston, Integrity, comm check. Integrity, we have you loud and clear. Tell me. மேலும் நிலவின் பின்பக்கத்தில் இருந்து கரடுமுரடான மேற்பரப்புகளை படம் பிடித்தனர். We are looking back at you. We hear you can look up and see the moon right now. We see you too. When we burned this burn towards the moon, I said that we do not leave Earth, but we choose it. And that is true. இதனைத் தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் 4 பேரும் ஓரியன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினர். Houston, get set on board. Integrity, no action for these 4 CDH cautions. Those are SM related, not applicable. மணிக்கு 38,365 கிலோமீட்டர் வேகத்தில் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது ஓரியன் விண்கலம் நெருப்பு பந்து போல காட்சியளித்தது. அப்போது சுமார் 6 நிமிடங்கள் விண்கலம் தொடர்பை இழந்தது. அந்த 6 நிமிடங்கள் நாசா விஞ்ஞானிகளின் மனநிலை திக் என பதற்றத்துடனேயே இருந்தது. மீண்டும் தொடர்பு கிட்டிய நிலையில் திட்டமிட்டபடி துல்லியமாக இந்திய நேரப்படி அதிகாலை 5:30 மணியளவில் பசிபிக் பெருங்கடலில் சாண்டியாகோ நகருக்கு அருகில் ஓரியன் விண்கலம் பாதுகாப்பாக சரியான நிலையில் விழுந்தது. Splashdown confirmed. Copy splashdown, waiting on VLDR. Splashdown confirmed at 7:07 p.m. Central Time, 5:07 p.m. Pacific Time. இதைத் தொடர்ந்து மிதவை படகு மூலம் சிறிது தொலைவுக்கு விண்கலம் இழுத்து வரப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு வீரராக விண்கலத்தில் இருந்து படகில் ஏற்றப்பட்டனர். தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை கரைக்கு அழைத்து வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இந்த பயணத்தில் ஒட்டுமொத்தமாக 11,02,398 கிலோமீட்டர் தொலைவுக்கு விண்கலம் பயணித்து சாதனை படைத்துள்ளது. அதாவது நாட்கள் அடிப்படையில் 9 நாட்களுக்கும் சற்று அதிகமாகும். இந்த சாதனையை படைத்த நாசாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் செவ்வாய் கிரகம்தான் அடுத்த இலக்கு என குறிப்பிட்டுள்ளார்.